உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இது நீங்க கொண்டு வந்து கொடுத்த குழந்தை. நீங்க கேக்குறப்ப உங்ககிட்ட திருப்பி கொடுக்கறது தான் முறை. ஆனா நீங்க கொடுத்துட்டு போன கொஞ்ச நாள்ல மாறி இத தன்னோட குழந்தையா நினைச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டா. குழந்தையும் அவகிட்ட ரொம்ப ஒட்டிக்கிச்சு. அதனாலதான் இப்ப குழந்தைய உங்ககிட்ட எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு யோசிக்கிறா. பாசத்தால கொடுக்க முடியாம தவிக்கிறா. இல்ல ஹஸ்பண்ட் சார், அவரு கேட்கும் போது நான் எப்படி குழந்தைய கொடுக்காம இருக்க முடியும்? சாஸ்திரி ஐயா, மாறி அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அவ சந்தோஷமா இருந்தாலும் அதை விட 4 மடங்கு வருத்தமா இருந்தா குழந்தை கைவிட்டு போனதுக்கு அப்புறம். இப்ப குழந்தை கிடைச்சு உடனே அதை திருப்பி கொடுக்கணுங்கிறத அவளால நினைச்சு கூட பார்க்க முடியல சாஸ்திரி ஐயா. மனசு வந்து அவ குழந்தைய திருப்பி கொடுக்கறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் அவளுக்கு அவகாசம் வேணும். பொறி உருண்டை பேசுற பேச்ச பாருங்க. ஆமா சாமி, கண்டிப்பா ஒரு நாளாச்சும் வேணும் சாமி. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. குழந்தைய மாறிக்கிட்டு விட்டுட்டு போய் மறுபடியும் காணாம போயிட்டா என்ன பண்றதுன்னு தானே யோசிக்கிறீங்க. நான் கண்டிப்பா சொல்றேன், என் உயிரே போனாலும் இந்த குழந்தைய யார்கிட்டயும் தர மாட்டேன். இதுக்கப்புறம் யாரும் என்கிட்ட இருந்து இந்த குழந்தைய அபகரிக்க முடியாது. என்ன நம்புங்க. கொடுக்க மாட்டா போல இருக்கே. உன்னை தாராளமா நம்புறேம்மா. நம்பலன்னா நான் ஒரு மனுஷனே இல்ல. சரிம்மா, குழந்தை என்ன ஒரு நாள் உங்ககிட்டே இருக்கட்டும். போச்சு சிஸ்டர். நாளைக்கு சாயந்தரமா வந்து நான் குழந்தைய வாங்கிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. பாவி பைய ஒத்துக்கிட்டானே. நாளைக்கு தான் நல்ல நாள் போல இருக்குது. சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். சரிங்க ஐயா. இது எங்க போகுது? பாத்தியா மாறி, குழந்தை அம்மா கூட இருக்க போறத நினைச்சு எப்படி சிரிக்கிறான்னு பாத்தியா? எவ்வளவு நல்லவளா மாறிட்டா இவ. ஆவாது சிஸ்டர், அடுத்த விக்கெட் இவதான். சிரிக்கிறியா? ஆனா நாளைக்கு மறுபடியும் சாஸ்திரி ஐயா வந்துருவாருல்ல. நாளைக்கு தானே மாறி, எல்லாத்தையும் மறந்துரு. அத நினைச்சு இப்ப ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க? இப்ப ரூம்க்கு போய் குழந்தையோட சந்தோஷமா இருங்க. போங்க. மாறி, இந்த குழந்தை உன்னை விட்டு போற நேரம் உன் குழந்தை உன்னை தேடி வரும். கவலைப்படாம போய் குழந்தை கூட விளையாடி சந்தோஷமா இரு. சரி வா, ரூமுக்கு போலாம். வா. வாங்க சிஸ்டர், இதுக்கு சந்தோஷத்தை கெடுக்க ஒரு யோசனையை போடுங்க.
நல்லா ஏத்தி விடுவான். விடுங்க சிஸ்டர், ஒரு நாள் தானே. இல்ல பாண்டி, என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த சரளா அக்கா தான். குழந்தைய கொல்றதுக்கு நான் உங்ககிட்ட ஆள் அனுப்பி வைக்க சொன்ன பாரு, அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. விடுங்க சிஸ்டர், அந்த எலிமூஞ்சி கிட்ட கேட்டது தப்பு இல்ல சிஸ்டர். ஆனா அந்த எலிமூஞ்சி அனுப்பி வச்ச 2 உருப்படிகளும் வெறும் காமெடி பீஸ்கள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்கள நம்பி இந்த குழந்தைய தீர்த்து கட்டுற அசைன்மெண்ட் அவங்க கிட்ட ஒப்படைச்சோம் பாருங்க, அதுதான் தப்பு சிஸ்டர். ஆமா, அப்பவே நீ சொன்ன, நான் தான் கேட்காம போயிட்டேன். இப்பயாவது ஒத்துக்கிட்டீங்களா? அந்த ராமலிங்கமும் சுந்தரலிங்கமும் இவ்ளோ பெரிய சொதப்புவானுங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல பாண்டி. அத விட்டு தள்ளுங்க சிஸ்டர். இத்தனை கலவரத்திலையும் கலவரம் நமக்கு சாதகமா இருக்குது சிஸ்டர். அத நினைச்சு சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி எந்த விஷயம் நமக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு? என்ன சிஸ்டர் இப்படி தடாலடியா கேட்டுட்டீங்க? பட்டுன விஷயத்தை சொல்றியா? இப்படி எல்லாம் மிரட்டாதீங்க சிஸ்டர். அப்புறம் நான் சொல்ல வந்தத மறந்துடுவேன். சரி சிஸ்டர். சொல்லு. சாஸ்திரி கொடுத்த இந்த குழந்தை தான் மாறி பெத்தெடுத்த குழந்தைங்கிற விஷயம் இன்னும் யாருக்கு தெரியாது. அது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, நம்ம கதி அதோ கதிதான். உங்க விக்கெட்டும் காலிதான். ஐயோ, அது தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே அந்த மாறி இந்த வீட்டுக்கு மகாராணி ஆயிடுவா. நான் வெறும் டம்மி ஆயிடுவேன். ஐயோ, இங்க இருக்கிறது மாரியோட குழந்தைன்னு தெரியறதுக்குள்ள அந்த குழந்தையோட கதைய நாம முடிச்சாகணும். சிஸ்டர், அதுக்கு முன்னாடி மாம்ஸோட கதையை முடிக்கணும் சிஸ்டர். ஏன்னா சூர்யா மாப்பிளைக்கு மாம்ஸ் இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்குது. ஹேய் பாண்டி, என்ன சொல்ற? வாய்க்கு வந்தது எல்லாம் வளரிட்டு இருக்கியா? சிஸ்டர், கண்ணால பாத்துட்டு வந்ததை சொல்றேன் சிஸ்டர். ஆமா சிஸ்டர், அண்டர் கிரவுண்ட்ல நாம மறைச்சு வச்சிருந்த வாழவத்தானுக்கு திடீர்னு கால் வலி வந்து கதறி அழ ஆரம்பிச்சுட்டான். ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு அடம் பிடிச்சிட்டான் சிஸ்டர். நான் நர்ஸுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வாங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் சிஸ்டர். என்னால வர முடியாது, நீங்க ஆஸ்பத்திரி கூட்டி வாங்கன்னு சொல்லிட்டா சிஸ்டர். வேற வழி இல்லாம அந்த மொட்டையனா ஆஸ்பத்திரி கூட்டி போனேன் சிஸ்டர். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.